அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நான் சுமதி லோகேஸ்வரன், குரு சோபனாவோட அம்மா. நானும் இப்போ குரு தியானத்தில் இருக்கிறேன். முதல்ல குருவுக்கு நமஸ்காரம். ஹரி ஓம் நமோ நாராயணா. குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அடுத்தது, நமக்கு குருக்கிட்டேருந்து என்ன கிடைக்குது, நாம் குருக்கிட்டேருந்து என்ன வாங்கிக்க போகிறோம். அது எங்கள் பாட்டி ஒரு ஸ்லோகம் மாதிரி சொன்னாங்க. எனது உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எடுத்துக்கொண்டு உனது உடல் பொருள் ஆவியெல்லாம் நீ எனக்கு அளிப்பாயாக. நீ அது நீயாய் இருக்கின்றாய். ஈஸ்வரா அர்ப்பணம், உமது அடைக்கலம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அப்புறம் நமக்கு குரு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நம்மளுக்கு குரு தேவி அம்மா, குரு தேவாவில் சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சின்ன நமஸ்காரம். குருவ மத்தியில் சரணம், குருதேவா சரணம், தேவி அம்மா சரணம், குருவே சரணம். சரி, இப்போ எல்லாம் பார்த்தோம். அடுத்தது, இந்த தியானம் மூலமாக எப்படி என்னென்ன நடக்குது கிடைக்குது. எனக்கு என்னோடய பொண்ணு மூலமாக தான் நான் இப்போ தான் தியானத்தில் சேர்ந்தேன். நிறைய விஷயங்கள் நல்லா நடந்துகிட்ருக்குது. அப்புறம் குருதேவாவை சந்திக்கிற ஞாபகம் இது கிடச்சிது. குரு தேவி அம்மாவை சந்திக்கிறது கிடச்சிது. நேர்லேயே திருவண்ணாமலை போய் சந்தித்தோம். நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கூட என் குடும்பத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர போராட்டங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே கடன்னு எல்லாம் சரியாச்சு. அப்புறம் என் பையனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சுது. எல்லாமே நல்லபடியாக நடந்தது. இந்த தியானத்து மூலமாக மன அமைதி, சாந்தம், பீஸ்ஃபுல்னஸ், வாட் எல்ஸ் நாட், எல்லாமே எனக்கு கிடைக்குது. அதுக்கடுத்தது, பலரோட அனுபவங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது. அடுத்தது, ஒரு நிறைய குருமார்கள் இருக்காங்க நமக்கு. குரு விஜயலட்சுமி அம்மா, லலிதா அம்மா, சோபனா அம்மா, நேசமால் அம்மா, இப்போ புஷ்பலதா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு மனத்துக்கு நல்ல ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம இன்னும் நல்லா தீவிரமாக ஏற்படணும்னு சொல்லி நமக்கு அது கிடைக்குது. அப்புறம் நம்ம குருவோட சீடர்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இப்படி கூட நடக்குமா எல்லாரும் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க நேசமாலாவோட பொண்ணு ஸ்ரீநந்தினி சொல்கிறது, ஈஸ்வரி அம்மா சொல்கிறது, வித்யா அம்மா சொல்கிறது, அடுத்தது காயத்ரி அம்மா சொல்கிறது எல்லாமே இப்படி கூட நடக்குமா அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லா வாழ்க்கையிலும் நடந்துகிட்ருக்குது. இதை நான் தயவுசெய்து எல்லோரும் அழகாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் இதில் சேர்த்து விட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சிவனை அடையிறதுக்கு உண்டான வழியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்குது. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். நன்றி குருஜி, நன்றி குருதேவி அம்மா.